வலி தாழவில்லையே. ஏதோ ஆசிரமம் தெரிகிறது, சென்று பார்ப்போம். அம்மா அம்மா அம்மா. என் கண்ணன் அழைப்பது போல் உள்ளதே. கண்ணா கண்ணா, யாரப்பா நீ? தாயே யசோதா மாதா, என்னை தெரியவில்லை? உன் கண்ணன் வந்துள்ளேன். கண்ணனா? கண்ணனா? என் கண்ணனா? காத்துள்ளேன் கண்ணே, வா. என்னப்பா தலையில் காயம்? மருந்திடுகிறேன், வா. வலிக்கிறதா கண்ணே? தாயே, நீங்கள் என்னை தொட்டதுமே காயமும் வலியும் பறந்துவிட்டது. கண்ணா, இனி என்னோடுதான் வாசம் செய்ய வேண்டும். கிருஷ்ணாவதாரம் முடிந்துவிட்டது தாயே, வேறு பெயரிட்டு அழையுங்களேன். என்னோடு இனி நீ வாசம் செய்வதால் ஸ்ரீனிவாசன் என்று அழைக்கட்டுமா? எங்கும் வாசம் செய்பவன் நான், ஸ்ரீனிவாசன் என்றே பெயரிட்டு அழையுங்கள். அது சரி தாயே, இதுகாரும் நீங்கள் யாருடன் வாசம் செய்தீர்கள்? இது வராகர் கஷேத்திரம். வராகர் என்னை இங்கேயே வசிக்கச் சொன்னார். நானும் வசித்து வருகின்றேன். நானும் இனி இவ்விடத்தையே என் வாசஸ்தலமாக்கிக் கொள்கிறேன். நல்லது ஸ்ரீனிவாசா, நாம் வராகரை சந்தித்து ஆசி பெற்று வருவோம். நாரதர் நேற்று வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் பத்மாவதியை மணப்பார் என்றாரே, நடக்குமா மகாராஜா? நடப்பது எதுவும் நம் கையில் இல்லை மகாராணி. ஆனால் நாரதர் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. அது என்னவோ உண்மைதான். நம் பத்மாவதியின் விஷயத்தில் நடந்தால் நமக்கு நிம்மதி அல்லவா? அம்மா அம்மா அம்மா, நந்தவனத்திற்கு பந்தாட செல்கின்றோம். கவனமாக சென்று வா மகளே, கவனமாக. தோழியரே, விளையாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டாம், இளவரசியையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லது மகாராணி. மயக்கும் மாலை வேளையிலே மகிழ்ந்தே நாமும் மயக்கும் மாலை வேளையிலே மகிழ்ந்தே நாம் சுற்றி சுழன்றாடும் பந்தை சுழன்றாடும் பந்தை
பந்தாடி பந்தாடி ஆடி மகிழ்வோம். பந்தாடி ஆடி மகிழ்வோம். இளவரசி, இளவரசி, நாம் அடித்த பந்து அந்நிய ஆடவன் ஒருவனிடம் சென்று விட்டது. அந்நிய ஆடவனா? நம் அந்தப்புற நந்தவனத்தில் எப்படி அந்நிய ஆடவன் வந்தான்? விசாரித்து வாருங்கள். ஏ வேடனே, யார் நீ? எப்படி வந்தாய்? ஏன் வந்தாய்? எதற்கு இங்கு வந்தாய்? வேட்டையாட வந்தேன். தாகம் எடுத்தது. தடாகம் கண்டேன். தண்ணீர் பருக வந்தேன். ஆமாம், யார் இந்த இளவரசி? யாராக இருந்தால் உனக்கென்ன? அத்துமீறி வந்ததும் அல்லாமல் அனாவசிய கேள்விகள். யாராக இருந்தால் உனக்கென்ன? யாருடைய இடம் என்று தெரியாது. தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் கேட்டேன். இது ஆகாசராஜன் அரண்மனை நந்தவனம். அவர் மகள் பத்மாவதி. பத்மாவதியா? பத்மாவதியா? நான் பார்க்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். பார்க்கவும் வேண்டும், பேசவும் வேண்டுமா? ஹே, இவர் பத்மாவதியை பார்க்கவும் வேண்டுமாம், பேசவும் வேண்டுமாம். நல்ல காரியம் செய்தாய். முதலில் இடத்தை காலி செய்வேடனே. இல்லை இல்லை, பார்த்து பேசத்தான் வேண்டும். பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. முதலில் இங்கிருந்து செல். இல்லாவிட்டால் நடப்பதே வேறு. ஏய், அங்கே என்ன பேச்சுவார்த்தை? வேட்டைக்காரன் என்ன சொல்லுகின்றான்? நானும் அவனை பார்த்து கொண்டுதான் உள்ளேன். உங்களை பார்க்க வேண்டுமாம், பேச வேண்டுமாம். என்ன? பார்க்க வேண்டுமா? பேசவும் வேண்டுமா? ஏன் அவரை அடித்து விரட்டினீர்கள்? அடிக்காமல் சொல்லி இருக்கலாம் அல்லவா? அவராம் அவர். அவன் என்று சொல்லுங்கள். நன்றாக சொன்னீர்கள் இளவரசி. ராணியாருக்கு யார் பதில் சொல்வது? வாருங்கள் போகலாம். ஸ்ரீனிவாசா, நானும் பார்க்கின்றேன். ஏனோ உள்ளத்தில் உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றாயே. ஆமாம் தாயே, உடலில் காயம் வேறு. அன்று வேட்டையாடச் சென்றது முதல் ஏனோ வேதனையுடன் தான் இருக்கிறார். ஆமாம், நீ சொல்வதும் உண்மைதான். கலக்கத்திற்கான காரணம் என்ன ஸ்ரீனிவாசா? உண்மையை சொல்லப்பா. உணவும் செல்லவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை. வேட்டைக்கு சென்ற போது தேவதையை கண்டேன். ஆகாசராஜன் மகள் அலர் மேலுவாள். உணவும் செல்லவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை. வேட்டைக்கு சென்ற போது தேவதையை கண்டேன். ஆகாசராஜன் மகள் அலர் மேலுவாள். பூர்வ ஜன்ம பந்தம் தாயே இன்றே மனம் பேசி முடித்திடுவாய். தாயே, பூர்வ ஜன்ம பந்தம் தாயே இன்றே மனம் பேசி முடித்திடுவாய். ஆகாசராஜன் மகளை கண்டதால் ஏற்பட்ட மனக்கலக்கம் தாயே. என்ன, ஆகாசராஜன் மகளா? நாம் இருக்கும் நிலையில் மன்னரிடமா பெண் கேட்பது? தயக்கமாக உள்ளதே. தாயே, உன் ஆசை நிறைவேற வேண்டாமா? அவதார நோக்கத்தின் செயல் விளைவுதான் இது. தயக்கம் வேண்டாம். தயக்கம் இல்லை மகனே, தயக்கம் இல்லை. மகனின் ஆசையை நிறைவேற்றுவதை காட்டிலும் எனக்கென்ன வேலை? எங்கே செல்ல வேண்டும் சொல். நாராயணபுரம் செல். மன்னர் ஆகாசராஜனை பார். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். அம்மா வாசவி, பயணத்திற்கு ஏற்பாடு செய். நல்லது தாயே. தாயே, நீங்கள் செல்வதற்கு முன் நான் குரத்தியாக சென்று உங்கள் வேலையை எளிமையாக்குகிறேன். ஏ சாமியாய், பாசி மணி வாங்கலையோ, ஊசி மணி வாங்கலையோ சாமியாய். அன்று மாலை பந்தாடச் சென்றது முதல் நம் பெண் ஏனோ சித்தம் கலங்கிய நிலையில் இருக்கின்றாள் மகாராஜா. தெய்வ குற்றம் ஏதேனும் இருக்குமா? ஒன்றும் புரியவில்லை. பாசிமணி வாங்கலையோ பாசிமணி, ஊசி மணி வாங்கலையோ ஊசி மணி, நரிக்கொம்பு நான் தாரேன். சாமியோய் சாமியோய் சாமியோய். அந்த குரத்தையை அழைத்து வா, குறி கேட்போம். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. எந்த ஊர் அம்மா உனக்கு? வராகசேத்திரம் அம்மா. உண்மையை உரைப்பாயா? என் மகளின் பிரமை பிடித்த நிலைக்கு காரணம் அறிந்து சொல். மனக்கவலையாக உள்ளது.
மனக்கவலை வேண்டாம் மகாராணி, காரணம் கண்டு சொல்வேன். தானே